பெத்த பிள்ளை இந்த கழுதை எப்படி பண்ணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே நான் இந்த பாடுபடுறேன். ஆனா இந்த கழுதை இந்த டாக்டரை விரும்பிக்கிட்டு தெரிஞ்சிருக்கே. இந்த கழுதை மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாப்பிள்ளைய வர சொல்லியிருக்க கூட மாட்டேன். சரி, எனக்கு எவ்வளோ அவமானமா போயிடுச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி. நாளை பின்ன இந்த ஊரு சனம் எப்படி பேசும்? நார் மக இந்த டாக்டரை லவ் பண்ணி வந்த மாப்பிள்ளைய அவமானப்படுத்தி அனுப்பி வச்சிருச்சுன்னு என்னைத்தானே கேவலமா பேசும். எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன் நான். அத்தனைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்பாருங்கன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஆனா இந்த கழுதை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இந்த கழுதை சொல்லியிருந்தா எனக்கு இவ்வளவு அவமானம் தேவையா, அசிங்கம் தேவையா? வாட்டா பூங்கொடி. அட போத்தா, நான் இருக்க கஷ்டத்துல பனியாவது கிணியாவது. இல்லத்தா, நான் என்னத்தேன்னு சொல்றது. அத்தா பூங்கொடி, நீங்கிட்டு விலகு, நான் பேசுறேன். மச்சான், என்ன மச்சான் நீங்க? எதுக்கு உங்களுக்கு இந்த கவலை? நீங்க வேற ஏமாப்ல. நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே. நீங்க சொல்லி நான் என்னைக்கு தப்பா நினைச்சிருக்கேன்? எதுக்கு இந்த கவலை? கவலைய விடுங்க. கவலைப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? இந்த கழுதைய பாத்தீங்களா என்ன பண்ணி வச்சிருக்குன்னு? என்ன பண்ணிருச்சு? அப்படி யாரும் பண்ணாத தப்பையா பண்ணி பிடிச்சு? இல்ல கொலை குத்த எதுவும் பண்ணி பிடிச்சா என்ன? என்ன மாப்பிள்ள இவ்வளவு ஈஸியா சொல்லிவிட்டீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. பூமாரி ஒரு காலகட்டத்துல இப்படி வந்து நின்றா நீங்க சும்மா இருப்பீங்களா என்ன? என்ன மச்சான் நீங்க இப்ப இருக்க காலத்துல காதல்ன்றதெல்லாம் சாதாரணமா போயிடுச்சு. இப்ப யாரு காதலிக்காம இருக்காங்க? நீங்களே சொல்லுங்க பாப்போம். நல்லா காதலிச்சாங்க போங்க. காதலிக்கிறேன்ற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ எனக்கு பிடிக்கலன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. இதுதான் காதலா? நீ அவ்வளவுதானே புரிஞ்சு வச்சிருக்கது. காதலிக்கிறவங்கல சில பேர் உண்மையா காதலிக்கிறவங்களும் இருக்காங்கனே. நீ சொன்ன பத்தியா பூமாரி இப்படி பண்ணிட்டு வந்து நின்னா என்ன பண்ணுவேன்னு? பூமாரி டாக்டர் மாதிரி ஒரு பையனை விரும்பிட்டு வந்து நின்றா நாங்க சந்தோஷமா கட்டி வைப்போம்னே. என்ன சொல்ற பூங்கடி? இது படத்துக்கு வேணா சரியா வரும். நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏமாப்பிள்ள நடக்காது. அந்த டாக்டர் தம்பிக்கு என்ன குறைச்சலு? ஒரு குறைச்சலும் இல்ல. ஆனா அந்த டாக்டர் பையன் எந்த ஊரு, எங்க இருந்து வந்திருக்கியா, அவங்க அப்பா அம்மா யாரு, குளம் கொத்துற என்னன்னு ஒண்ணு கூட தெரியாது நமக்கு. சும்மா அவன் டாக்டர்ன்றத தவிர வேற என்ன தெரியும் நமக்கு? அந்த டாக்டர்ன்ற பொறுப்பை வச்சுக்கிட்டு மட்டும் என் பொண்ணை குடுத்துட முடியுமா என்ன? என்ன தெரியணும் உங்களுக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுக்கு பதில் சொல்ல நான் இருக்கேன். என்னை பத்தி நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ தாராளமா தெரிஞ்சுக்கலாம். என்ன மச்சான் முடிக்கிறீங்க? டாக்டர் தம்பி தான் கேக்குறாரு. உங்களுக்கு அவரை பத்தி என்னென்ன கேட்கணுமோ எல்லா சந்தேகத்தையும் கேட்டு தாராளமா தீர்த்துக்கலாம். நான் பிறந்தது மெட்ராஸ்ல. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. ஏதோ துரதிருஷ்டவசமா நான் மட்டும் உழைச்சிக்கிட்டேன். ஐயோ தம்பி, ஏன்பா அப்படிலாம் பேசுற? டாக்டரே கவலைப்படாதீங்க, எங்க மாமா ரொம்ப நல்லவர். நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே ஒரு அநாத ஆசிரமத்துல தான். ஏதோ நான் வர்ற கஷ்டத்தை பார்த்து ஏதோ ஒரு புண்ணியமா என்னை வந்து டாக்டர் படிக்க வச்சாங்க. இதுதான் என்னோட வாழ்க்கை. மற்றபடி என் முன்னாடி வாழ்க்கையில சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. என்ன மச்சான், அந்த தம்பி இவ்வளவு சொல்லிருச்சு, நீங்க என்ன முடிவு சொல்ல போறீங்க? உங்களுக்கே தெரியும் அந்த பிள்ளையே சொல்லிருச்சு அப்பா அம்மா இல்லைன்னு. அப்பா அம்மா இல்லாம யாரும் சொந்த பந்தமும் இல்லாம நான் எப்படி என் பொண்ணா அந்த பையனுக்கு கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. என்ன தங்கச்சி, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அச்சா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இல்லம்மா பூங்கொடி, நல்லது கெட்டதுனாலும் நமக்குன்னு 4 பேர் வேணுமா இல்லையா? ஏன் மச்சான், நம்ம பிள்ளைய கட்டி வச்சா அதுக்குன்னு 4 சொந்த பந்தம் நம்ம இருக்க மாட்டோமா என்ன? சொந்த பந்தம் எல்லாம் சும்மா பேருக்கு தானே. நம்ம தாழ்ந்தாலும் பேசுவாங்க, நம்ம வாழ்ந்தாலும் பேசுவாங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். என் மையன் அஸ்வினுக்கு மலர கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் சொன்னேனா நீ? ஆமாதா. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அஸ்வின் எனக்கு எப்படி ஒரு பிள்ளையோ அதே மாதிரி தான் இந்த டாக்டர் எனக்கு ஒரு பிள்ளை தான். இந்த பிள்ளைய பாருனே, உன் மகளை கட்டணும்ன்றதுக்காக இந்த பிள்ளை பாரு உன் முன்னாடி எப்படி கண் கலங்கி நிக்குதுன்னு. ஆமா மச்சான், கட்டி வைங்க, சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அந்த தம்பிக்கு என்ன குறைச்சலு? படிக்கலையா, வேலை பார்க்கலையா, இல்ல தண்ணி அடிக்கிறியா, சீரட் அடிக்கிறியா, மற்றவங்க மணி மரடனை திரியிறியான்னு சொல்லுங்க.
நான் சரின்னு கேட்டுக்கிறேன். என்ன குறைச்சல் நீங்களே சொல்லுங்க. பூங்கொடி சொன்ன மாதிரி அஸ்வின் எப்படியோ அப்படித்தான் இந்த டாக்டர் தம்பியும். நீ சொல்றேனே சொந்த பந்தம் இல்ல அப்பா அம்மா இல்லன்னு இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அப்பா அம்மாவா நாங்க இருக்கோம். எங்க பிள்ளைக்கு உங்க மகளை தருவீங்களா தர மாட்டீங்களா நீங்களே சொல்லுங்க. ஐயோ என்ன மச்சான் நீங்களே எப்படி கேக்குறீங்க? அஸ்வினுக்கு மலரை கேட்டு பூங்கொடி மட்டும்தான் வந்து நின்னா. ஆனா இந்த டாக்டர் தம்பிக்காக நானும் பூங்கொடியும் சேர்ந்து வந்து நின்று கேட்குறோம். இப்ப சொல்லுங்க, தருவீங்களா தர மாட்டீங்களா? ஒரே பேச்சுல சொல்லிருங்க. வெட்டு 1 துண்டு 2. அப்படி போட அருவால. இந்த மலரு வந்துருச்சு. உங்க மக விருப்பப்பட்டவனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க பாக்குற மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தனை மனசுல சுமந்துக்கிட்டு இன்னொருத்தன் கூட வாழணும்னு நினைக்கிறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நீ என்ன முடிவு எடுத்தாலும் மலர உன் மனசுல நினைச்சுக்கனே. அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கணும் தானே நீ நினைக்கிற? ஆமா தாயி, இந்த ஜென்மத்துல அதை விட்டா எனக்கு வேற என்ன வேணும்? என் பொண்டாட்டி மட்டும் இப்ப உயிரோட இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாத்தையும் அவளே பார்த்துக்கிடுவா. தாய் இல்லாத பிள்ளைய வளர்க்க நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அந்த பிள்ளை அவ சித்திக்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி அதெல்லாம் பார்த்துட்டு கேட்க முடியாத அளவுக்குலாம் இருந்திருக்கு. அந்த கஷ்டம்லாம் என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் பிள்ளை என் வீட்டுல பட்ட கஷ்டத்தை அவ புகுந்த வீட்லயும் போய் படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அது ஏன் தப்பா? தப்பு இல்லப்பா, தப்பு இல்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என் மேலதான் எல்லா தப்பும். உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்ப்பா. நீங்க என்ன பார்த்து பார்த்து வளர்த்தீங்க. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும்னு நினைச்சீங்க. ஆனா நான் டாக்டரை விரும்பினது தப்புதான்பா. அதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லாதது ஏன் தப்பு? விடு எழுத. எல்லாரும் மாதிரி நீயும் சராசரி பொம்பளை பிள்ளை தானே. எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி உனக்கும் ஆசை பாசம் எல்லாம் வரத்தானே செய்யும். நான் தான் உன்னை புரிஞ்சுக்கிறாம ஏதேதோ பண்ணி இப்ப தப்பா போயிருச்சு. என்ன மன்னிச்சிருமா. சரி சரி, இப்படி ஆளாளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க பொறுமையா எத்தனை நாள் யோசிக்கணுமோ யோசிச்சு அதுக்கப்புறமா சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. ஐயோ டாக்டரு, என்னையா பேசிக்கிட்டு இருக்க? பிரச்சனையை சூட்டோட சூட்டா முடிக்கலான்னு பார்த்தா இந்த ஆள் அந்த ஆள் இஷ்டத்துக்கு தான் பேசுவார் தொலைஞ்சு. இதுல யோசிக்க என்ன தம்பி இருக்கு? எப்போ முடிவெடுத்தாலும் நான் தானே முடிவெடுக்க போறேன். அப்ப சொல்லுங்க மாமா, உங்க முடிவு என்னன்னு. உங்க முடிவுக்காகத்தான் இத்தனை பேர் ஆவலா காத்துக்கிட்டு நிக்கிறோம். எனக்கு எனக்கு உங்களுக்கு தான் சொல்லுங்க. எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம்தான் முக்கியம். அதனால என் பொண்ணை டாக்டருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். அப்படி போட அருவால. என்ன மலரு, இப்ப சந்தோஷமா? என்னக்கா மலரே வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடுற? போங்க அத்தை. ரொம்ப சந்தோஷமே. நான் கூட நீ என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவியோன்ட்டு தான் நினைச்சுக்கிட்டு வந்தேன். விடுத்தா, நீ என்ன பண்றது? சின்னஞ்சிருச்சு, ஆசைப்பட்டுருச்சு. அதுக்காக நம்ம குறுக்கவா நிக்க முடியும்? மன்னிச்சிருப்பா. அப்பாவே ஏதோ கோபத்துல என்னென்னமோ பேசிட்டேன். ஐயோ, அதுக்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? என்ன டாக்டரு சந்தோஷமா? தேங்க்ஸ் அஸ்வின், எல்லாம் ஒன்னாலதான். சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க ஏன் அண்ணே மாதிரி. உங்களுக்கு ஒண்ணுனா நான் சும்மா இருப்பேனா? நீங்களே சொல்லுங்க. எனக்கு உண்மையிலேயே ஒரு தம்பி இருந்தா கூட இப்படிலாம் பண்ண மாட்டாங்க அஸ்வின். ஆனா நீ எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க. இதுவே எனக்கு பெரிய விஷயம் அஸ்வின். அது மட்டும் இல்ல, உங்க அம்மா அப்பா கிட்ட என்னை பத்தி எடுத்து சொல்லி எனக்காக பேச வச்சிருக்க. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறி செய்ய போறேன்னு எனக்கே தெரியல அஸ்வின். என்ன டாக்டரு தினசா பேசுறீங்க? கைமாறி கீமாறிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. ஆமா அஸ்வின், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த கடனெல்லாம் அடைக்க முடியாது. ஐயோ டாக்டரு, போதும் போதும், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஆமா அஸ்வின், நான் உனக்கு எப்படி? போதும் போதும் நிறுத்துங்க டாக்டரு, விட்டா பேசிக்கிட்டே போவீங்க. என்னையா தம்பி சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என் வாழ்க்கையவே காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. மலர் மட்டும் இல்லாட்டினா என் வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கே தெரியல. சேச்சே அப்பெல்லாம் பேசாதப்பா. உன்னை நம்பிதான்ப்பா நாங்க அவங்க அப்பா கிட்ட இவ்வளவு தூரம் பேசியிருக்கோம். நீ மலர் எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறியோ அதுக்கு தக்கன அவங்க அப்பாவும் சந்தோஷமா இருப்பாரு. அவ்வளவுதானே? மலர் தான் என் உயிரே. என் உயிருக்கு மேல அவளை நல்லா நான் பாத்துக்கிருவேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. காதால கேட்டுட்டு கண்ணால பாத்துட்டேன்னா அதுவே எனக்கு போதும். என் பொண்ணை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். அவ்வளவுதானே? நான் எப்படி பாத்துக்கிறேன்னு நீங்க பார்க்கத்தானே போறீங்க. ரொம்ப சந்தோஷம்யா. மலர் மேட்ரு ஓகேவாயிருச்சு. நீ நம்ம மேட்ரு என்னைக்கு வெடிக்க போகுதோ தெரியல. நம்மளும் அம்மா அப்பா கிட்ட காலகாலத்துல
நம்ம விஷயத்த சொல்லி சம்மதம் வாங்கணும். மலர் விஷயத்துல பயம் இல்லாம அம்மா அப்பாட்ட பேசுனேன். நம்ம விஷயன்றப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே. என்னடா அஸ்வின் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அடுத்து உனக்கு ஒரு பொண்ணை பார்த்தலாமா? உனக்கும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஐயோ வேண்டாம்மா, மலர் கல்யாணம் முடியட்டும். என் கல்யாணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன ப்ரோ சந்தோஷமா? ஆமா ப்ரோ, அப்புறம் சந்தோஷம் இல்லாமையா? சரி சரி, நீ உங்களை கையில பிடிக்க முடியுமா? ரொமான்ஸு தான், டூயட்டு தான், சாங்கு தான். ஐயோ போ அஸ்வின், எனக்கு வெக்கமா வருது. வரும் எல்லாம் வரும். சரி சரி, இதுக்கப்புறம் சொல்லவா வேணும்? பெட்டில் போய் படுத்துக்கிட்டு மலரை நினச்சிக்கிட்டு கனவுலையே டூயட்டு பாடுவீங்க. நீங்க ஒரு பக்கம் டூயட்டு பாட வேண்டியதான், மலர் ஒரு பக்கம் டூயட்டு பாட வேண்டியதான். ஒரே பாட்டா இருக்கும் நீ. அஸ்வின் சொல்லுமா. நேத்து நைட்டு என்னாச்சு? நைட்டு என்னாச்சுன்னா? மலர் அப்பா என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாரு? பேசுனது யாரு? எங்க அம்மா அப்பா ஆச்சே. சம்மதம் தான் சொல்லிட்டாரு. நிஜமாவா அஸ்வின்? ஆமா தென்றல், சம்மதம் தான் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் மலருக்கும் டாக்டருக்கும் கல்யாணம் தான். ரொம்ப சந்தோஷம் அஸ்வின். மலர் பட்ட கஷ்டம் வீணா போகல. ஆமா ஆமா, மலர் பட்ட கஷ்டம் வீணா போகல. அஸ்வின் ம் நமக்கு எப்ப அஸ்வின் கல்யாணம்? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற அஸ்வின்? சொல்லுடி. அங்கிருந்து என் மடியில படுத்து தூங்குவா வந்த அஸ்வின். பின்ன என்ன செய்ய சொல்ற? தூங்கு முஞ்சி. என்ன வேணும் உனக்கு இப்ப? எந்த அஸ்வின்? முடியாது. மடியில படுத்துக்கிட்டீங்க என்ன தூங்கவா வந்த? தூங்குறது அந்த வீட்லயே போய் தூங்க வேண்டியதானே? சரி சரி, கோவப்படாத. என்ன பண்ணணும் இப்ப? நீ ஒண்ணும் பண்ண வேணாம். எந்தி நான் வீட்டுக்கு போறேன். ஏண்டி என் செல்லத்துக்கு கோவம் வந்துச்சு? ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்ச இல்ல. நம்ம கல்யாணம் எப்பன்னு கேட்டேன். பொறுமையா இரு. இப்பத்தானே மலருக்கு பேசி முடிச்சிருக்கு. மலர் பிரச்சனையே இப்பதான் முடிஞ்சிருக்கு. நம்ம லவ் பண்ணி என்ன 1 வருஷம் 2 வருஷமா ஆயிடுச்சு இல்ல? இல்ல இருந்தாலும் கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே. தென்றல் இங்க வாயே. இங்க வாயே, ஒண்ணு சொல்றேன். நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நீ எந்தி மத ஏண்டி? எந்திரி அஸ்வின். முடியாது. அஸ்வின் என்ன பண்ற? தென்றல், ஐ லவ் யூ தென்றல். தென்றல் என்னடி பண்ற? ஓ அஸ்வின், எனக்கு வெக்கமா இருக்கு அஸ்வின். தென்றல் ஒரு வாட்டி, ஆ? ஒரே ஒரு வாட்டி. ஓ அஸ்வின், என்னால முடியாது. நீ எந்திரி. நீ என்னென்னமோ சொல்ற. நான் வீட்டுக்கு போறேன். என்ன தென்றல், ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி. முடியாது, என்னால முடியாது. என்னடி நீயே இப்படி சொன்னா எப்படி? நீ எந்திரி அஸ்வின். நீ மடியில படுத்துக்கிட்டேன்னா எப்படி நான் எந்திரிச்சு போறது? நான் சொல்றத செய்யறேன்னு சொல்லு, நான் எந்திக்கிறேன். மாட்டேன். நீ குண்டக்க ஏதாச்சும் கேப்ப. அதெல்லாம் முடியாது. நான் சொல்றத செய்யறேன்னு சொல்லு, அப்பனா தான் நான் எந்திப்பேன். அஸ்வின், ஏதாச்சும் ஏடா கூடமா கேட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேட்கறத நீ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, அப்படின்னா தான் நான் மடியிலேருந்து எந்திப்பேன். நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. மடியிலேருந்து எந்திக்கணுமா வேணாமா? சரி சொல்லு. ஒரே ஒரு தடவை. அஸ்வின், நீ இப்படி கேட்கறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அஸ்வின். முழுசா என்ன சொல்ல விடு. சரி சொல்லு. ஒரே ஒரு தடவை. சொல்லடா என்னன்னு. ஒரே ஒரு தடவை மாமான்னு கூப்பிடேன். நீ என்ன லூசாடா? ஏன் என்னாச்சு? சி வாய மூடு. நான் கூட என்னமோ ஏதான்னு நினைச்சேன். என்னமோ ஏதானா? என்னமோ ஏதாதான். சரி மாமான்னு கூப்பிடு. சொன்னாலும் சொல்லாட்டி நீ லூசு தான்டா மாமா. தென்றல், நீ என்ன எதிர்பார்த்த? நான் ஒன்னும் எதிர்பார்க்கல. பொய் சொல்லாத. போடா லூசு மாமா. தென்றல், எனக்கு பயமா இருக்குடி. எதுக்கு? மலரோட அப்பா எங்களை மாதிரி சாதாரணமான மனுஷன், அதனால ஈஸியா சம்மதிக்க வச்சாச்சு. ஆனா உங்க அப்பா, எங்க அப்பாவுக்கு என்ன அஸ்வின்? உங்க அப்பாவை நினைச்சாதான் தென்றல் எனக்கு பயமா இருக்கு. உங்க அப்பா சாதாரணமான ஆளா என்ன? இந்த ஊர் பண்ணையாரு, நீ பண்ணையாரு பொண்ணு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விரும்புறேன் பாத்தியா? நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாரு. அது மட்டும் இல்ல, பண்ணையார் பொண்ணு மடியில நான் படுத்து கிடக்கேன். உங்க அப்பா பார்த்தாரு என்ன அருவாளை வச்சே வெட்டி போடுவாரு. அவ்வளவு பையன் இருக்கா எங்க அப்பா மேல? என்ன தென்றல் சிரிக்கிற? கவலைப்படாத அஸ்வின்.
நீ உங்க அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சா நான் எங்க அப்பாவை சம்மதிக்க வைக்க மாட்டேனா என்ன? நிஜமாவா தென்றல்? உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவாரா? அது என்னோட பொறுப்பு. என்னமோ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சா சரி. ஐயோ இந்த மலர் எல்லாம் காணோம், என்னதான் செய்யறாளோ தெரியல. எல்லார்கிட்டையும் சம்மதம் வாங்கி முறையா தென்றலை பார்க்க போறேன். ஏப்பா ஏப்பா ஏப்பா, காதலிக்கிற பொண்ணை கூட சம்மதிக்க வச்சிடலாம், ஆனா அந்த பெத்தவங்களை சம்மதிக்க வைக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. வாங்க மேடம், வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? ஒரு டாக்டரு, நான் வந்தே 1 மணி நேரம் ஆச்சு. என்ன சொல்றீங்க? 1 மணி நேரம் ஆச்சா? உன்னை பார்க்கறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்குன்ற. சரி சரி, இப்படி வந்து உட்காடுறது. உட்காரலாம் முடியாது. என்னன்னு சொல்லுங்க. வந்து உட்காருன்றேன். விடுங்க, கைய விடுங்க. என்ன பண்றீங்க? என் பக்கத்துலலாம் உட்கார மாட்டியோ? அப்பெல்லாம் இல்ல. நான் ஒன்று உனக்கு வச்சிருக்கேன். என்னது? என்னது? நீயே திறந்து பாரு. சேலையா? நல்லா இருக்கா? எதுக்கு இதெல்லாம்? உனக்கு வாங்காம வேற யாருக்கு வாங்க போறேன்? நான் எந்த ஊருக்கு கேம்ப் போன தெரியுமா? எந்த ஊருக்கு? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் போயிட்டு என் பொண்டாட்டிக்கு சேலை எடுக்காம வருவேனா நானு? இது எவ்வளோ? எவ்வளவா இருந்தா என்ன? சொல்லுங்க எவ்வளோன்னு. ஏமா எவ்வளவா இருந்தா என்ன? நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ், எவ்வளோன்னு சொல்லுங்களேன். அதுலயே இருக்கு பாரு. 30,000மா? 30,000மா? ஆமா. என்னாச்சுமா மலர்? என்னாச்சு? ஒரு டாக்டர் இருந்துகிட்டு நீங்க என்ன விரும்பினதே பெரிய விஷயம். எனக்கு எதுக்கு இப்படி சேலையெல்லாம்? என் வாழ்க்கையில 500 ரூபாய தாண்டி எனக்கு யாரும் சேலை எடுத்து கொடுக்கல. ஏன் எங்க அப்பாவை கூட எடுத்து தந்ததில்ல. நீ என்ன லூசா? நீ ஏன் பொண்டாட்டி, உனக்கு நான் எடுக்காம வேற யார் எடுத்து தருவா? எடுத்து தரலாம். 1000 2000 இதுக்குள்ள எடுத்தா போதாதா? இங்க பாரு மலர், இதுக்கப்புறம் நீ எதுக்காகவோ அழுக கூடாது. என் பொண்டாட்டி சாதாரண சேலைக்கு போய் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? சேலை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. மலர், நீ என் தோல்ல சார்ந்திருக்கப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் தோல்லையும் சாஞ்சால சிரிக்க ஒரு பொண்ணு இருக்காதான்னு நான் எவ்வளவு நாள் நினைச்சிருப்பேன் தெரியுமா? நிஜமாவா? ஆமா. ஆனா அந்த பொண்ணு நானா இருப்பேன்னு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டீங்களா? நான் எப்ப முறை பார்த்தனோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கான பொண்ணு நீதானு. நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. என்னை விட்டு போயிட மாட்டீங்களே? ஏன் லூசு, என்னை விட்டு எங்க போறேன் நானு? ஏன் அப்படி பாக்குற? நான் பார்க்காம வேற யாரு பாப்பா? திடீர்னு இப்படி பார்த்தேன்னா எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. இப்படியே என் உயிர் போனாலும் ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ சீக்கிரம் உன்னை பா விட்டுருவேன். என்கிட்ட நீ என்ன பாடுபடுறன்னு பாரு. பாப்போம் பாப்போம், என்கிட்ட நீங்க பாடுபடுறீங்களா உங்ககிட்ட நான் பாடப்படுறேன் நானு. எங்க அப்பா சம்மதிக்கலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? நான் சம்மதிச்சிட்டாரே. ஒருவேளை சம்மதிக்கலன்னா நைட்டோட நைட் அவனை தூக்கிட்டு போய் தாலி கட்டி இருக்க மாட்டேன். டாக்டர், நீங்க அப்பெல்லாம் பண்ணுவீங்களா? என்னை பத்தி நீ என்ன நினைச்ச? சரியான அழுத நீங்களும். உயிருக்கு உயிரை அவனை லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிருவேன்னு நினைச்சியோ? சேச்சே, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. சரி, நான் வந்ததுனால இந்த பொண்ணை பார்க்குற விஷயத்த நிப்பாட்டியாச்சு. வரலனா என்ன பண்ணிருப்ப? வரலன்னா போலீஸ் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க மாட்டேன். அடி பாவி, என்னடி சொல்ற? நான் தான் நேத்தே சொன்னேன்ல, நீங்க வராட்டி எதையாச்சும் குடிச்சிட்டு உசுர விட்டுருப்பேன்னு. அப்புறம் திரும்ப இன்னைக்கு வந்து கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஆனா நீயும் சரியான ஆளுதான். நான் வந்து நிப்பாட்டுற அளவுக்கு வச்சிருக்க. ஏன் உங்க அப்பாட்ட
ஒரு வார்த்தை நான் டாக்டரை விரும்புகிறேன்னு சொல்கிறதுனால என்ன குறைஞ்சு போயிடுவேன்? அதான் நீங்க வந்துட்டீங்களே, அதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்றது? அது மட்டும் இல்ல, எங்க அப்பா கிட்ட சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. ஆமாம் ஆமாம், தைரியம் இல்லாத ஆளுதான் இப்படி என் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறீங்களாக்கும். இது வேற இல்ல. ஆஹா. ஹாய் செல்ல குட்டீஸ், டாக்டர் வாங்கி கொடுத்த சேலை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.